தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாகும். தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளிலே தைப்பூசம் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகனை வழிபட்டு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி முருகப்பெருமான் சன்னதியை 6 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். முருகன் சன்னதியில் அமர்ந்து முருகன் சடாட்சர மந்திரமான ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை 108 முறை கண்களை மூடி மனதில் முருகனை நினைத்து உச்சரிக்க வேண்டும். பிறகு நம்முடைய வேண்டுதலை சொல்லி முருகனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். மாலையில் வீட்டில் விளக்கேற்றி முருகனை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். வீட்டிலேயே எவ்வாறு விரதம் இருக்கலாம்? கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருக்கலாம். பூஜை அறையில் ஷட்கோண கோலமிட்டு 6 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். முருகனுக்குரிய மந்திரங்களை பாடல்களை படித்து வழிபட வேண்டும். முடிந்தவர்கள் முழு உபவாசம் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் முருகனுக்கு நெய்வேத்தியம் படித்து மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்து வேண்டும். முருகனுக்குரிய ஓம் சரவண மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். வழிபடுவது நீங்கள் கனவிலும் நினைவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். ஜோதிட சாஸ்திரப்படி பூச நட்சத்திரம் என்பது மங்களகரமான குரு பகவான் உச்சம் பெறும் நட்சத்திரம். அதேபோல் பௌர்ணமி சந்திரனுக்குரிய நாள். இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் வருவதால் மிக மிக விசேஷம். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தவறாமல் இந்த நாளில் வழிபட வேண்டும். தைப்பூசத்தன்று முருகப்பெருமானின் அருளுடன் குரு, சந்திரன், செவ்வாய் ஆகியோரின் அருள் கிடைக்கும். சில குறிப்பிட்ட பொருள்களை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து படைத்தால் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். தைப்பூசத்தில் முருகனுக்கு படைக்க வேண்டியவை: தைப்பூசம் அன்று பச்சரிசியில் மஞ்சள் கலந்து வைத்து அதன் மீது 6 அகல் விளக்குகள் ஏற்றி வழிபடணும். அந்த 6 அகல் விளக்குகளுக்கு முன்பு 6 தாமரை மலர்கள் வைக்கலாம், அல்லது சம்மங்கி பூக்கள் அல்லது சிகப்பு நிறம் பூக்கள். அரளிப்பூ, சிகப்பு அரளியும் நல்லது. முருகப்பெருமானுக்குரிய சர்க்கரை பொங்கலுடன் கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் செய்து நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். செவ்வரளி மாலை சூட்டுவதும் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மிக சிறப்பானது. இப்படி வழிபடுவதால் முருகன், சந்திரன், குரு பகவான் ஆகியோரின் அருளை பெற முடியும். செவ்வாய் தோஷம் நீங்குவதுடன் செவ்வாய் பகவானின் அருளில் வீடு, சொத்து வாங்கும் யோகமும் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் தைப்பூசம் அன்று கண்டிப்பாக ஒரு வேளையாவது உபவாசம் இருப்பார்கள். முருகப்பெருமானுக்கு வழிபட்டு வேண்டிய வரங்கள் கிடைக்கும், நினைத்தது நடக்கும் இந்த விரதம் இருந்தால் என்பது நம்பிக்கை. ஜெய் சாய்ராம். இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள்,